इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् श्रीगुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। 27வது श्लोकम्। आत्मानमञ्जसा वेद्मि प्रज्ञानं प्रपलायितं कर्तृत्वमद्य मे नष्टं कर्तव्यं वापि न क्वचित्। ஏற்கனவே வெவ்வேறு இந்திரியங்கள், மனசு, பிராணன் இதெல்லாம் அது இந்த பாவம் முழுக்க ஆத்மவஸ்து சமுதிரத்துல கரையற மாதிரி இந்த சம்பந்தங்கள் கரைஞ்சிடுறது. உப்பு சமுதிரத்துல கரையற மாதிரி, ஜலத்துல கரையற மாதிரி கரைஞ்சிடுறதுன்னு பார்த்தோம். அடுத்ததுல சொல்றார், ஆத்மானம் அஞ்சசா வேத்மி அஜ்ஞானம் து பிரபலாயிதம் அத்யமே கர்த்திருவம் நஷ்டம் கர்த்தவியம் வாபி ந க்வச்சித். நான் அதாவது ஆத்மாவை நன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் அஞ்சசா வேத்மி, ஆத்மாவை நன்றாக தெரிந்து கொண்டேன். அஜ்ஞானம் து பிரபலாயிதம் அத்யமே. அதனால ஆத்மாவை தெரிஞ்சுட்டான்னா என்ன அர்த்தம்னா அஜ்ஞானம் போயாச்சுன்னு அர்த்தம். ஆத்மாவானது சுப்பிரகாசமா தான் இருக்கு. தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது இன்னதுன்னு தெரிஞ்சுக்கிறது இல்ல. ஆத்மா இது இல்லை அப்படிங்கிற விஷயங்கள் வந்த உடனே ஸ்வயம் பிரகாசமா இருக்கக்கூடிய ஆத்மாவானது தானா பிரகாசிச்சுட்டே இருக்கு. அதனால தெரிஞ்சுக்கிறதுங்கிறது அங்க ஒண்ணும் கிடையாது. உண்மையில ஆத்ம ஜானம்ன்ற வழிய ஆத்ம அஜ்ஞான நிவர்த்தி தான். ஏன்னா இந்த இடத்துல ஞானம்னு சொல்லும் பொழுது தெரியாத ஒண்ணுதான் தெரிஞ்சுக்க முடியும். நானாக இருக்கிறத நான் புதுசா ஒரு விஷயத்த தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நானுங்கிறது ஏற்கனவே வேற விதமாக தெரிஞ்சுட்டு இருக்கேன். அந்த வேற விதமா அப்படிங்கறத மாத்தி எப்படியோ அப்படி இருக்கிறபடியே தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அந்த வேற வித தன்மையை நீக்கிறது. அதனாலதான் அஜ்ஞானம் பிரபலாயுதம். அஜ்ஞானம் ஓடிபடுத்து எங்கிட்டேந்து. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அடுத்த லைன்ல சொல்றார், அத்தியமே கர்த்திருவம் நஷ்டம் கர்த்தவியம் வாபி நக்வச்சிது. முக்கியமா நான் என்னன்னு குழப்பிக்கிறேன்னா, நான் ஒரு கர்த்தா, நான் ஒரு போக்தா. இதுதான் குழப்பமே. அந்த கர்த்தா போக்தாங்கிறதுனாலதான் பிரச்சனை. கர்த்தாங்கிறதுக்குள்ள நம்ம ஞாதா இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தெரிந்து கொள்கின்றவன் எல்லாம் கர்த்திருவ ஆச்சரியம் தானே. நான் செய்கின்றவன்றதுனாலதான் எனக்கு கில்ட் ஹர்ட் தான் ஹியூமன் ப்ராப்ளமே. என்னால செய்ய முடியாம போயிடுச்சு, இல்ல தப்ப செஞ்சிட்டேன், எனக்கு இது செய்ய வேண்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு பிரஷர் காரியம். அதனாலதான் நகஞ்சி கரோதி. கர்த்திருவம் இல்லாம இருக்கும் பொழுது, போக்திருவமும் இல்லாம இருக்கும் பொழுது என்ன ஆயிடுறது? இது எல்லாத்துக்கும் அந்த மௌன ஸ்திதி வந்துடுறது. மௌனமே பிரம்மன் தான் அப்படின்னு திருதராஷ்டிரர்கிட்ட தனசுஜாதர் சொல்ற, பிரம்மவஸ்துவானதுக்கு இந்த மௌனம்னு ஒரு பெயர்.
அந்த பிரஜப்தி ஸ்வரூபம் மனோவாச்சத்துக்கு அகோச்சரமா இருக்கிறதுனால அது மௌனமாக இருக்கு. மௌனத்துக்கு சமம். வார்த்தைகள் அங்க போறது இல்லையே, வார்த்தைகள் போகாத இடம் தானே மௌனம். அப்ப எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராபிய மனசாசகான்னு சொல்லும் பொழுது மனசுல இருக்கக்கூடிய மௌனம், அதுதான் சும்மா இரு சொல்லற அப்படின்னு சொன்னார் அப்படின்னு அருணகிரிநாதருக்கு. சும்மா இருந்தா வாயை பேசாம உட்காந்துருன்னு அர்த்தம் கிடையாது. அதுவும் அதை தாண்டிய சொல்லற அப்படின்னா என்னன்னா, மனசுக்குள்ள இருக்கக்கூடிய விசாரங்கள். அதே மாதிரி நாமரூபமாதான் ஜெகத் முழுக இருக்கு. சொல்லுங்கிறது நாமம். நாமம் இல்லாத தன்மையை அடை, நாமரூபம் இல்லாத தன்மை அடை அப்படிங்கிறது தானே சொல்லறேன்னாருது. மௌன வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் யுவானம்னு சொல்லும்போது தட்சிணாமூர்த்தி சொல்ற மௌனம் இதுதான், பிரம்மன் தான். வியாக்கியாவே தேவையில்லை, வியாக்கியா பண்ண முடியாது பிரம்மத்தை பத்தி. ஏன்னா அதுக்கு எந்த சொல்லும் சரியா போய் அங்க எப்படி தெரிஞ்ச விஷயத்துலதானே உட்கார முடியும். இப்ப எனக்கு ஆத்மாவுக்கு ஒண்ணும் தெரியாதவனுக்கு ஆத்மானா நீன்னு சொல்லணும். ஆனா அவன் நானு ஆத்மான்னு எங்க தெரிஞ்சுக்க போறான்? தெரிஞ்சுக்க போறது இல்ல. அப்போ வேற வார்த்தைகள் அவனுக்கு தெரிஞ்ச பொருள்களை தான் காண்பிக்கிறது. அப்ப இந்த இடத்துல பாகத்தியாக லட்சணம் வழியா சாஸ்திரம் காண்பிச்சு கொடுக்கறது. வார்த்தையினாலதான் காண்பிக்கிறது, ஆனா வாச்சியார்த்தத்துல காண்பிக்காம லட்சியார்த்தத்து வழியாக காண்பிக்கிறது அப்படிங்கிறதுனால எத்தோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராபிய மனசாகான்னு வேதம் சொல்றது. அப்ப என்ன ஆயிடுறதுன்னா, இந்த கர்த்திருவம் போக்திருத்துவம் ரெண்டுமே அவனுக்கு நஷ்டமாயிடுச்சு, இல்லாம போயிடுச்சுன்னு அர்த்தம். எப்பயுமே இருந்ததில்ல. நான் கர்த்தான்ற ஒரு பாவத்துல இருக்கேன், அதுல உண்மை இல்லை, என்னுடைய சொரூபம் உண்மையா கர்த்திருவ போக்திருத்துவத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு அவன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற தன்மை. அதனால கர்த்தவியம் வாபினக்கு வச்சிட்டு, அதனால செய்ய வேண்டியது எதுவும் இல்லை, செய்கிறவனே இல்லை. கர்த்தவியம்னா செய்ய வேண்டியவை. எதுக்காக செய்யணும்? போகம் பண்றதுக்காக தானே காரியம் பண்றேன். ஒரு சொர்க்காதிகள் போகணும்னா கூட சொர்க்க போகம் பண்ணணுங்கிறதுக்காக தான், அதுக்காக சொர்க்க காமோ ஜெயத்தன்னு சாஸ்திரம் சொல்லுதுன்னு பண்ண போறோம். இப்போ அந்த போகமே தேவையில்லைங்கிற, ஏன்னா எல்லாம் போகத்தினால என்ன கிடைக்குமோ ஆத்ம வஸ்து அது சுத சித்தமா இருக்கு. சித்தமா இருக்குன்ற பொழுது அதை தேட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் சொல்றார். சிதாமிருத சுகராசௌ சித்தபேனம் விலீனம் க்ஷயமதிகத ஏவம் விருத்தி சஞ்சத்தரங்கா திமித சுக சமுத்ரோ நிர்விஜேஷ்டः சுபூர்ணः கதமிஹ மம துக்கம் சர்வதைகோஹமஸ்மி. சிதமிருத சுகராசௌ சித்தபேனம் விலீனம் ஏவம் விருத்தி சஞ்சத்தரங்கः க்ஷயம் அதிகதா ஸ்திமித சுக சமுத்திரः நிர்விஜேஷ்டः சுபூர்ணः அஹம் சர்வதா ஏகः அஸ்மி இஹ மம துக்கம் கதம். சிதமிருத சுகராசௌ சித் அமிர்தா சுக ராசி. சித் அமிர்த சுக ராசௌ நிமக்னः. சிதேவ அமிர்தம், சித் அமிர்தம். சித் அமிர்த ரூப சுக ராசௌ ராசிஹி தௌ. சைதன்யம் என்பதாகிய அமிர்தம். சைதன்யத்துக்கு மிருதம் மரணம் கிடையாது. மரணம்னா என்ன? மரணத்துக்கு இன்னொரு பெயர் காலம்னு பெயர். யமதராஜாக்கு காலம்னு பெயர். காலத்தை நிர்ணயம் பண்றதுங்கிறது ஒண்ணு, காலமாகவே எல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்கார். காலம் தானே எல்லாத்தையும் சாப்பிடுறது. காலோ சர்வபக்ஷகா. ஆயுசுன்னு சொல்றோம். ஆயுசு முடிஞ்சு போச்சு அப்படின்னா என்ன? காலம் எத்தனை காலம் நிர்ணயம் ஆயிருக்கோ அத்தனை காலம் முடிஞ்சு போச்சு ஒருத்தனுக்கு.
அதே மாதிரி பொருள்கள் எல்லாமும் காலத்தினால அழியது. எல்லா பொருள்களும் காலத்தினால அழியது. விட்டில் பூச்சிக்கு ஒரு நாளுக்குள்ள அழிஞ்சு போயிடுது. ஆடு மாடெல்லாம் ஒரு 8-10 வருஷத்துல முடிஞ்சு போயிடுறது. வெட்டி வெட்டி சாப்பிட்டா அது வேற விஷயம். சாமானிய சொந்தமாக போறதே அவ்வளவுதான் வாழுறது. மனுஷன் 50லேருந்து 100 வயசு ரஃப்லி இருக்கான். அப்புறம் மலைகள் அதெல்லாம் சில 100 ஆண்டு காலங்கள், பல ஆயிரம் காலங்கள். வீடுகள்லாம் ஒரு 230 300 வருஷம். கோயில்கள்லாம் சில 1000 காலங்கள். இப்படி ஒரு வயசு மாறுறதே வழிய காலத்தினால அழியுறதுன்றதுல ஒரு உண்மை இருக்கணும். காலமானது எல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்கு. அப்ப மரணம்ங்கிறது ஒரு விதத்துல காலம்தான் மரணம். இது ஒரு விதத்துல பார்க்கலாம். இன்னொன்னு என்னன்னா, நம்ம இத்தனை வருஷம் இருக்கோம்னு சொல்றோமே வழிய க்ஷணத்துக்கு க்ஷணம் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸ், நம்ம பாடியினுடைய இது எல்லாமே மாறிண்டே இருக்கு. போட்டோ எடுத்து பார்த்தோம்னா 10 வருஷம் முன்னாடி இருந்து இது நானா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா மாற்றம் மாறிண்டே இருக்கு. அதுவே ஒரு மரணம் தானே. ஏற்கனவே இருந்த ஆள் இப்ப இல்லையே, மாறி போயிட்டேன். 8 வருஷத்துக்கு ஒரு தடவை கம்ப்ளீட்டா ரீவேம்ப் ஆயிடுறதுங்கிறான் உடம்பு. அப்போ அதுவுமே ஒரு வித மரணம். காலம் ஒண்ணு, மாற்றம் ஒண்ணு. இது ரெண்டுமே மிருத்யு. இது ரெண்டுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கிறது சைதன்ய சுரூபம். காலம் அப்படிங்கிறது சைத்தன்யம் காலத்துக்கு உள்ள இருக்கிறது இல்ல. 7 மணிக்கு சைத்தன்யம் ஆரம்பிச்சு 8 மணிக்கு முடிஞ்சதுன்னு அர்த்தம் கிடையாது. காலம் சைதன்யத்துக்குள்ளதான் இருக்கு. சைதன்ய பிரகாசம் தான் காலம். காலம்ங்கிறது என்னன்னா மணிக்கணக்கு, நாள் கணக்குங்கிறத காலம், வருஷ கணக்குங்கிறோம் முதல்ல. அப்புறம் அது வருஷம்ங்கிறது என்னன்னு கேட்டா நாளுங்கிறோம். நாள்னா என்னன்னு கேட்டா மணி நேரம்ன்றோம். மணி நேரம்னா என்னன்னு கேட்டா சில நிமிஷங்கள் சேர்ந்ததுங்கிறோம். நிமிஷம்னா என்ன அப்படின்னு கேட்டேன்னா செகண்ட்ஸ் சேர்ந்ததுங்கிறோம். செகண்ட்ஸ்னா என்னன்னு கேட்டா மைக்ரோ செகண்ட், நானோ செகண்ட் இது சேர்ந்ததுன்னு சொல்றோம். இதெல்லாம் எதுல இருக்குன்னா சைதன்யத்துக்குள்ளதானே இருக்கு. மொமெண்ட் தானே சத்தியம். மற்றதெல்லாம் சூப்பர் இம்போசிஷன் தானே. ஸ்பேன்னாலே என்ன அர்த்தம்? ஏற்கனவே இருந்த செகண்ட்ஸினுடைய மெமரியை கரண்ட் செகண்ட்ல நீ ஸ்பேன்னு சொல்லி போடுற. இந்த மணி நேரம் கரண்ட் ஹவர்ன்றோம். கரண்ட் ஹவர் இல்ல, கரண்ட் பிரசன்ட் மொமெண்ட் தான் சத்தியம். அப்போ அந்த மொமெண்ட் எதுல இருக்கு? சைதன்யத்துலதான் இருக்கு. காலம் எங்க? ஸ்பேனும் எதுல தெரியறது? சைதன்யத்துலதானே தெரியாது. அப்போ மரணத்துக்கு காலத்துக்கு அப்பால் போயிடுத்து. மாற்றம் எல்லாம் நடந்துட்டு இருந்தாலும் மாற்றத்தை சாட்சியா பார்த்துட்டு இருக்கிறது ஆத்மவஸ்து தானே. அதுலதானே எல்லாமே தெரியாது மாற்றங்கள். அப்ப அந்த மரணத்தையும் தாண்டிடுறது ஆத்மவஸ்து. அப்ப அமிர்தமான தன்மை எதுக்கு இருக்குன்னா சித்துக்கு இருக்கு. மிருத்துனா மரணம் சொன்னேன், அமிர்தம்னா மரணம் இல்லாத தன்மை. அவ்வளவுதான். அமிர்தம்னா உடனே பார்க்கடல்ல கடைஞ்சி எடுத்துன்னு வந்ததுன்னு அப்படி யோசிக்க கூடாது. அமிர்தம் அப்படின்னா மரணமற்ற தன்மைன்றது எதுல இருக்கு? சித்துலதான் இருக்கு. அப்ப சிது அமிர்த சுகராசௌ, சுகம் வேற இருக்குங்க காலத்துல. இப்போ சிது அமிர்தம்னு சொல்லும் பொழுது சத்தியம்னு எடுத்துப்போ. அமிர்தம்னா சித்தமிருத சுகம்ன்றது சத்தியம் ஞானம் அனந்தம்னு அர்த்தம் பண்ண முடியும். ஏன்னா சித்துங்கிறது ஞானம், அமிர்தம்ங்கிறது சத்தியம், மாற்றம் இல்லாம எப்பவுமே இருந்துட்டு இருக்குது. சுகம்ன்றது ஆனந்தம், அனந்தம். சச்சிதானந்தன்றது சித்தமிருத சுகம் அப்படிங்கிற பதத்தினால சச்சிதானந்தம்ங்கிறது அங்க சொல்லப்படும். ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம். அதெல்லாம் இருக்கிற ராசௌ, சமுத்திரத்துல இருக்கக்கூடிய சித்தபேனம், மனசுங்கிற புத்புதம், பபுல் நொர, அந்த புத்தியில இருக்கக்கூடிய சிந்தனைகள்ன்ற பபுலானது விலீனம் உடஞ்சு விடுத்து. அந்த பபுல் நொர எல்லாம் திருப்பி சமுத்திர தண்ணியிலேயே கரைஞ்சு விடுத்து. ரெண்டும் தண்ணி தான். ஆனா இது நுரைச்சுன்னு இருந்தது,
நுரை இல்லாம ஸ்டில் ஆயிடுது. சிந்தையா ஓடிட்டு இருந்தது சின்மயமாக ஆயிடுது. விலீனம் ஏவம் விருத்தி சஞ்ச தரங்கா ஏவம் இப்படியே விருத்தி சஞ்ச தரங்கா மனசுங்கிற விருத்தி அது சஞ்சலமாக அடிச்சுட்டு இருக்கக்கூடிய தரங்க அலை க்ஷயம் அதிகதா அந்த அலைகளும் க்ஷயத்தை அடைஞ்சிருக்கு. ஏன்? அது முழுக்க ஆத்மாலேயே சகஜமா நிஷ்டைக்கு வந்துருக்கு. சுரூபத்துல ஆத்மரசமாக நிதித்தியாசனம் பண்ணி ஆத்மனிஷ்டம்னு சொல்றது, பிரம்மனிஷ்டம் நிலைச்சு நிக்கிறது. அதனால்தான் திஷ்டதி அப்படிங்கிறார் பகவான். திஷ்டதினாலே நிலைச்சு ஒரே இடத்துல நிக்கிறதுன்னு அர்த்தம். இங்க க்ஷயத்தை அடைஞ்சிடுத்து விருத்திகள்லாம் ஆத்மாவாக அப்படியே இருக்கு. இப்போ ஸ்திமித சுக சமுத்திரா, ஸ்திமிதம் அப்படின்னா அசையாம இருக்கிறதுன்னு அர்த்தம். அஸ்தமிதம்னு சொல்றோம். இந்த மாதிரி இது ஸ்திமித சுக சமுத்திரா, அசையாம இருக்கிற அந்த ஆனந்த சாந்தி ஸ்வரூபம். அந்த சுக சமுத்திரம் அலை இல்லாம நடுக்கடல்ல போனா பெருசா இருக்கும், அனந்தமா. அதே சமயத்துல அலைகளே எதுவுமே இல்லாம ஒரு நிசப்தமா ஸ்டில்லா இருக்கும். அதுதான் ஸ்திமித சுக சமுத்திரா நிர்விசேஷ்டா, சேஷ்ட இல்லாத ஒரு வியாபாரம் இல்ல புத்தியில, அப்படியே ஆனந்தத்திலேயே சுரூபத்துல லயத்தோட இருக்கிறது. நிர்விசேஷ்டா சுபூர்ணா, எல்லாத்தையும் அதையே நிறைஞ்சிருக்கு. எங்க எதை பார்த்தாலும் அதே ஸ்வரூபம் தான் இருக்குங்கிற பொழுது சுபூர்ணா அகம், அப்படி இருக்கக்கூடிய நான் சர்வதா ஏகா அஸ்மி, எப்பவும் ஒருமைதான். நத்விதா, ரெண்டாவது இல்லை. அதனாலதான் நத்விதாயுதம் தான் அத்வைதம். ஏன்னா ஏகஹாங்கிற வார்த்தை சொன்னோம்னா, ஏகஹானா பல ஏகஹா இருக்கு. ஒண்ணுங்கிறது மனுஷன் அப்படின்னா, மனுஷன்றது ஒரு ஸ்பீசி. நானும் ஒரு மனுஷன் அப்படின்னு சொன்னேன்னா மனிதன்றதனுடைய ஏகத்துவம். இல்ல நான் ஒரே ஆள் அப்படின்னா கை கால்லாம் இருக்கேன். அதனாலதான் அதை சேர்த்து சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேதம் இருக்குன்னு சொல்றது. ஆடு மாடுங்கிறது ஒரு ஜாதி, ஆடுங்கிறது ஒரு ஜாதி. ஜாத்தினா ஒரு கிளாசிபிகேஷன், ஒரு செட்டு. அப்புறம் மத்த ஜாத்தியும் இருக்கு. இப்போ புலிங்கிறது ஒரு ஜாதி. ஆனா ஒண்ணுன்றது அங்க சேர்றது, சிங்கத்திலையும் சேர்றது, புலியிலையும் சேர்றது. அப்புறம் நான் அப்படிங்கிறது ஒரு ஆள், ஆனா கை கால் இருக்கு, பேதம் இருக்கு. அப்படி எதுவுமே இல்லாம ஏகரச சின்மாத்திரமாக இருக்கிற ஏகா, சஜாத்திய பேதம் இல்லை, விஜாத்திய பேதம் இல்லை, சுகத பேதமும் இல்லை, தனக்குள்ளேயும் பேதம் இல்லை, இப்படி எதுவும் இல்லாத ஏகரச பிரம்மம் என்பதாகிய சுரூபம் சதா எப்பொழுதும்னா, அகைன் இந்த சதா சர்வதா இதெல்லாம் என்னன்னா காலத்துக்குள்ள இருக்கிறதா எடுத்துக்கப்படாது. காலமே இதுக்குள்ள இருக்குன்னு எடுத்துட்டோம்னா சர்வதாக்கு அர்த்தம் காலத்தை கடந்ததுன்னு அர்த்தம். இக மம துக்கம் கதம், இதுல துக்கம் மட்டும் எங்க இருக்கும்? எந்த விருத்தியுமே இல்லையே, சுக விருத்தியுமே இல்லை. அப்போ துக்கம்ன்ற ஒரு விருத்தி எங்கேருந்து வர போறது? என்ன தவிர ஒரு பதார்த்தம் இருந்து அது வருது, வரல, கிடைச்சது, கிடைக்கல, போயிட போறது, என்ன அவா சொல்லிட்டா இவா, இந்த மாதிரி எதுவுமே இல்லையே. ஏகரச சித்கனமாக சாந்தஸ்வரூபமா இருக்கும் பொழுது அங்க எண்ணத்துக்கு எதுக்குமே அவகாசம் இல்லை அப்படிங்கிறதுனால சொல்றாரு இந்த ஸ்லோகம். சிதமிருத சுகராசௌ சித்தபேனம் விலீனம் க்ஷயமதிகதயேவ விருத்தி சஞ்சத்தரங்கா ஸ்மித சுக சமுத்ரோ நிர்விஜேஷ்ட சுபூர்ணः கதமிஹ மம துக்கம் சர்வதைகோஹமஸ்மி. ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணிட்டு இது அப்படியே நிதித்தியாசனம் பண்ணலாம். எல்லா விஷயம் வந்துடுறது. பிரம்மத்தினுடைய லட்சணம் இருக்கு, நித்தியாத்வத்தை சொல்றது, ஸ்வரூப
சாந்த சம்பூர்ணத்துவத்தை காண்பிக்கிறது, துக்கம் இல்லைங்கிறதையும் காண்பிக்கிறது. அப்படி ஒரு அருமையான ஸ்லோகம். அடுத்தது, ஆனந்த ரூபோகம் அகண்ட போதா பராத்பரோகம் கனச்சித் பிரகாஷா மேகாயதா व्योम न च स्पृशन्ति संसार दुःखानि न मां स्पृशन्ति. आनंद अहम आनंद रूपः अखंड बोधः अहम परात् परः कनचित् प्रकाशः यथा मेघाः व्योम च न स्पृशन्ति संसार दुःखानि मां न स्पृशन्ति. நான் ஆனந்த ரூபமானவன், ஆனந்த ரூபா அகம். ஆனந்த ஸ்வரூபம், ஸ்வரூபம்னா என்னுடைய உண்மையான தன்மை. அனந்தம் தான் ஆனந்தம், துக்கமே இல்லை அப்படின்னா அது தானா ஆனந்தம் தான். ஆனந்தங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாரதமிய சுகம் கிடையாது, வந்துட்டு போகின்ற சுகம் கிடையாது. சுரூபானந்தம். அகண்ட போதா, அகண்ட போதம்னா மற்ற போதங்கள்லாம் கண்டிதம். போதம்னா அறிவு. எல்லா அறிவும் லிமிட்டெட் அறிவு தான். பசுமாட்டை பத்தி அறிவு பசுமாட்டை பத்தி அறிவு தான். சூரியனை பத்தி அறிவு சூரியனை பத்தி அறிவு தான். சந்திரனை பத்தி அறிவு வேற, சந்திரனை பத்தி அறிவு சந்திரனை பத்தி அறிவு தான். ஆட்டம்ஸை பத்தி அறிவு ஆட்டம்ஸை பத்தி அறிவு தான். வியாக்கரணம் கிராமர் பத்தி அறிவு கிராமர் பத்தி அறிவு தான். அது தவிர வேற கிடையாது. இந்த தேகத்தை பத்தி அறிவுன்றது தேகத்தை பத்தி, அதெல்லாம் கண்டித்த போதம் தான். எல்லாத்த பத்தியும் அறிவு எதுன்னா எல்லாத்தினுடைய ஆதாரமா இருக்கிற ஒரு ஸ்வரூபம் அகண்ட ஸ்வரூபம். அது ஒண்ணுத்தினால லிமிட் ஆகாது. இன்னொன்னு விற்பி ஞானம் எல்லாமே கண்டம் தான். அந்த விற்பி இருக்கும் பொழுதுதான் அந்த அறிவு. இங்க ஸ்வரூபானந்தம்ங்கிற பொழுது இது விற்த்தியாத்மகமாக இல்லை, எல்லா விற்த்திகளுக்கும் ஆதாரமா இருக்கிறது அப்படிங்கிறதுனால இது அகண்ட போதா. அகம் நான் அப்படிங்கிறது அதுலதான் இருக்கு. இதுங்கிறதும் அதேதான். பராத் பரஹா, எது எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கோ அந்த ஆதாரத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது என் ஸ்வரூபம் தான். ஈஸ்வரன் சர்வாதாரம்னா ஈஸ்வராதாரம் ஞப்தி ஸ்வரூபம் தான். அதனால அகம் பராத் பரஹா கனச்சித் பிரகாஷா, விப்பிரகாச கனம், ஒரு மாற்றம் இல்லாத ஒரு லிமிடேஷன் இல்லாத சித் பிரகாசம். யதா மேகாஹ வியோமச்ச ந ஸ்பிருஷந்தி. ஆகாசத்துல மேகங்கள் எவ்வளவு இருந்தாலும் மேகங்கள் ஆகாசத்தை தொடுதோ அது பாட்டு நடுவுல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. என்னென்னவோ மேகம் அங்கங்க தொங்கின்னு இருக்கு. பட் ஆகாசம் அதை சப்போர்ட் பண்றதே ஒழிய அதுக்கும் ஆகாசத்துக்கும் ஒரு ஸ்நான பிராப்தியே கிடையாது, தொடர்றது கூட கிடையாது. ஆனா அது இருக்கிறது ஆகாசத்துலதான். அதே மாதிரிதான் இந்த புத்தியில ஏற்படக்கூடிய விருத்திகள் விவகாரங்கள் எல்லாம் இந்த ஜென்மாத்துல ஞானஸ்வரூபமாகிய பிரம்மத்துலதான் இருக்கு. ஆனா அது எதுவுமே பிரஜப்தி ஸ்வரூபத்தை தொடர்றது இல்லை. அதனால இங்க இருக்கிற விற்த்தியா இருக்கட்டும் சுகதுக்கமா இருக்கட்டும் எதுவும், அதனால சம்சார துக்கானி மாம்ன ஸ்பிருஷந்தி, எதுவும் என்ன தொடர்றது இல்ல. நான் பாட்டு எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்வரூபமா இருக்கேன் அப்படிங்கிற. அஸ்தி மாம்ச புரீஷான் சர்மலோம சமன்விதா அன்னாத ஸ்தூல தேஹா ஸ்யாததோஹம் சுத்த சித்கனஹ ஸ்தூலதேஹாஸ்ரிதா ஏதே ஸ்தூலாத் பின்னஸ்ய மே நஹி. ஒன்றரை ஸ்லோகமா எடுத்துக்கிறது அர்த்தம் தேர்றதுனால. அஸ்தி மாம்ச புரீஷ ஆந்திர சர்ம லோம சமன்விதா அன்னாதா ஸ்தூலதேஹா ஸ்யாத் அத்தः அஹம் சுத்தசித்கனः ஸ்தூலதேஹாஸ்ரிதாः ஏதே ஸ்தூலாத் பின்னஸ்ய மே நஹி.
அஸ்தி எலும்பு, மாம்சம் உடம்புல இருக்கக்கூடிய ஃபிளஷ் மசில் இதெல்லாம் மாம்சம். புரீஷம், புரீஷம்னா மலம். அப்புறம் அந்தரம் உள்ள இருக்கக்கூடிய குடல், சர்ம மேல இருக்கக்கூடிய தோல், லோமம், லோமம்னா ரோமம் முடி, சமன்விதா இதெல்லாம் சேர்ந்தது அன்னாதஹா சாப்பாட்டினால் ஆன ஸ்தூல தேகா. அன்னம் அததி, அதனம்னா சாப்பிடுறது. அத்தி, அத்தி அத்தியதே அத்திக பூதானி அப்படின்னு அன்னத்தை சொல்லும்போது ஸ்தூல தேகா, அந்த ஸ்தூல தேகமானது இது எல்லாத்தினாலையும் ஆனது. அதஹ அகம் சுத்த சித்கணஹ ஸ்தூல தேகாஸ்ருதா ஏதே ஸ்தூலாத் பின்னஸ்ய. அதனால அதஹா பின்ன, அதிலிருந்து வேறான நான் சுத்த சித்கணஹா, ஏற்கனவே பார்த்தா மாதிரி சுத்த சைதன்ய ஸ்வரூபம். ஸ்தூல தேகாஸ்ருதாக ஏதே ஸ்தூலாத் பின்னஸ்ய மேனா. ஸ்தூல தேகத்தை ஆசிரிக்கிற இந்த அஸ்தி மாம்சம் அந்தரம் சர்ம லோமம் எல்லாம் சொன்னமே, இது ஸ்தூல தேகாஸ்ரியம். ஸ்தூல தேகத்தை ஆசிரிச்சே இல்லை. ஸ்தூல தேகம் தான் என்ன ஆசிரியிச்சிருக்கு. அதனால நான் வேற இதெல்லாம் வேற, இத போய் நான் எடுத்துக்க போறது இல்லைன்ட்டார். அடுத்தது 31, 31ல 2வது பாதியும் 32ம். லிங்கம் ஜடாத்மகம் நாஹி சித்ஸ்வரூபோஹமத்வயா சுத்பிபாசாந்திய பாதிர்ய காம குரோதாதயோ கிலாஹ லிங்கதேஹாஸ்ருதா கேதே நைவா லிங்கஸ்ய மே விபோஹோ. அடுத்தது லிங்க சரீரத்தை பத்தி சொல்றார். ஜடாத்மகம் லிங்கம் அகம்னா, அகம் சித்ஸ்வரூபா அத்வயா ஸ்ருது பிபாசா ஆந்திய பாதிர்ய காம குரோத அகிலாஹ லிங்கதேஹாஸ்ருதா ஏதேஹி அலிங்கஸ்ய விபோகோ மே நைவ. ஸ்தூலத்தை பத்தி எப்படி சொன்னாரோ அதே மாதிரி சூக்ம சரீரம் ஆகிய லிங்க சரீரத்தை பத்தி சொல்றார். அதுவுமே ஜடமாதான் இருக்கு. ஆனா நான் சித்ஸ்வரூபமா இருக்கேன், இரண்டரை ஒன்றா அத்வயமாக இருக்கேன். அந்த லிங்க சரீரத்துல என்ன இருக்கு? சுத்து பசி இருக்கு, பிபாசா தாகம் இருக்கு, ஆந்தியம் குருட்டுத்தன்மை இருக்கு, பாதிரியம் செவிட்டுத்தன்மை இருக்கு, காமக்ரோதம் மனசுக்குள்ள காமம் இருக்கு, குரோதம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் இந்த லிங்க தேகத்தை ஒட்டிதான் இருக்கு, ஆசிரியிச்சிருக்கு. இந்த லிங்கத்துக்கு அலிங்க ஸ்வரூபமா இருக்கக்கூடிய விபு சர்வவியாபியா இருக்கிற நான் இந்த லிங்கத்துக்குள்ள அடங்கிடுவனோ, அதனால இது என் சொரூபம் கிடையாதுன்றார். அடுத்து 31, அனாதி அஜானமேவாத்திர காரணம் தேக உச்சதே நாகம் காரண தேகோபி சுப்பிரகாசோ நிரஞ்சனா. மூணாவதான காரண சரீரத்தை சொல்றார். ஸ்தூல தேகம் ஆச்சு, சூக்ம தேகம் லிங்க சரீரம் ஆச்சு, மூணாவதாக இருக்கக்கூடிய காரண தேகம். அதை பத்தி 2 ஸ்லோகம். இப்ப நம்ம பார்த்தது ஒண்ணு, அனாதி அஜானம் ஏவாத்திர காரணம் தேக உச்சதே நாகம் காரண தேகோபி சுப்பிரகாசோ நிரஞ்சனா. அப்புறம் 34, ஜடஸ்வ பிரிய மோதத்வ தர்மாக காரண தேகாக நசந்தி மம நித்தியஸ்ய நிர்விகார ஸ்வரூபிணா. அத்த இந்த இடத்துல அனாதி அஜானமேவ காரணம். இந்த தேகங்கள் எல்லாத்துக்கும் காரண சரீரம்னு ஒரு சரீரத்தை சொல்றோம். ஆனா அது ஸ்தூல சரீரம் லிங்க சரீரம் மாதிரி ஒரு இதந்தையா தெரிகின்ற அனுபவிக்கப்படுகின்ற ஒரு பொருள் இல்ல. அது என்னவா இருக்குன்னா அஜ்ஞானம் தான் அந்த அனாதி காரணம். அப்ப என்ன தெரிய வருது? அஜ்ஞானத்தினால்தான் லிங்க சரீரம், அஜ்ஞானத்தினாலதான் ஸ்தூல சரீரம், அஜ்ஞானத்தினாலதான் ஸ்தூல பிரபஞ்சம். காரணம் அஜ்ஞானம். அத 3 சரீரம்னு சொல்றதுல ஒரு சரீரமாக அதை சொல்லிடணும். ஆனா அது சரீரமாக எப்படி ஆகும்? அஜ்ஞானம்ங்கிறது ஒரு சரீரமா? அப்போ நீ அதை என்ன புரிஞ்சுக்கணும்னா அஜ்ஞானம்ங்கிறது சரீரம் இல்ல. நீ எதெல்லாம் சரீரம்னு சொன்னிய, லிங்க சரீரம் ஸ்தூல சரீரம், அதுவுமே சரீரம் இல்ல, அது அஜ்ஞான காரியம்தான்.
அப்படிங்கறதா இங்க தாத்பரியம். அதனால இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற காரண சரீரம் அஜ்ஞான காரணம்னு சொல்ற. தேகா உச்சதே காரண தேகாபி, காரண தேகமான அஜ்ஞானமும் சுப்பிரகாச நிரஞ்சனஹா, சுப்பிரகாசமா இருக்கக்கூடிய நிரஞ்சன ஸ்வரூபம், தோஷமில்லாத, அஞ்சனம்னா தோஷம், மையி இதெல்லாம் அஞ்சனம், கருப்பா இருக்கிற கரி, இது இல்லாத ஸ்வரூபம் ஆகிய நான் அகம் நான் இல்லை. காரண தேகாக ஜடத்துவ பிரியமோதத்துவம் மோதத்துவ தர்மாக தேககாக. காரண தேகத்துல என்ன இருக்கு? ஜடத்துவம் இருக்கு, பிரிய மோதத்துவம்லாம் இருக்கு. இந்த சந்தோஷமா இருக்கேன் அது பண்றேன் போக்தா எல்லாம் அஜ்ஞான காரணத்துலதான் இருக்கு. இதெல்லாம் நித்தியஸ்ய நிர்விகார ஸ்வரூபினகா மம நசந்தி. நித்தியஸ்வரூபம் விகாரம் மாற்றுதல் இல்லாத எனக்கு இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்றேன். 35 ஜீவாத் பின்ன பரேஷோஸ்தி பரேஷத்வம் குதஸ்தவா இத்யஜ்ஞஜன சம்வாத விசார கிரியதே துனா. ஜீவாத் பின்னः பரேஷः अस्ति तव பரேஷத்வம் குதः इति அஜ்ஞஜன சம்வாத விசாரः அதுனா கிரியதே. ஜீவனுக்கு ஜீவாத் பின்னः, ஜீவனுக்கு வேறாக பரேஷः अस्ति, பரமேஸ்வரன் இருக்கார். தவ பரேஷத்துவம் குதஹா, நீயோ ஒரு சாதாரண ஆளு, உனக்கு பரமேஸ்வர தன்மை எப்படி வரும்? உனக்கு அடுத்த ரூம்ல என்ன இருக்குன்னு தெரியல, அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போறதுன்னு தெரியல, நீ எங்கேருந்து பிறந்தேன்னு தெரியல, அடுத்த ஜென்மா உனக்கு என்ன ஏற்பட்டிருக்குன்னு தெரிய, உன்னை பத்தியே தெரியல. பக்கத்துல இருக்கவனும் இதுக்கு முன்னாடி என்ன ஜென்மா எடுத்தான், என்ன பண்றான், அவன் மைண்ட்ல என்ன யோசிக்கிறான், எதுவுமே தெரியல. அப்படி ஒரு அல்பஜ்ஞன். உன் உடம்புல என்ன விதமான கிருமிகள் இருக்குன்னு கூட உனக்கு தெரியாது. உன் ஹெல்த் எப்படி இருக்குன்றது கூட ஒரு டாக்டர் எடுக்கிற ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சுதான் நீ தெரிஞ்சுக்கிற. நீ எப்படி ஈஸ்வரன் ஆவ அப்படின்னு இப்ப இருக்கிறவருடைய பேச்சு. அஜ்ஞஜன சம்வாத விசாரா அதுனா கிரியதே. இப்ப இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பேசுறான் அப்படின்ட்டு எப்ப இவர் எழுத காலத்திலேயே அந்த மாதிரி பேசியிருக்கான். அதுக்கு சொல்ற அதிஷ்டானம் சிதாபாசகா புத்திரேத திரயம் விதா அஜ்ஞானாத் ஏகவத்யாதி ஜீவயித்யுச்சதே ததா. அதிஷ்டானம் சிதாபாசகா புத்திஹி ஏதத் த்ரயம் யதா அஜ்ஞானாத் ஏகவத் பாதி ததா ஜீவஹா இது உச்சதே. 3 விஷயம் ஒன்னா சேர்ந்து இருக்கான். எதுன்னா அதிஷ்டானம் சுத்த சைதன்யமா இருக்கக்கூடிய சர்வாதிஷ்டானமும், சித் ஆபாசகா சைதன்யம் மாதிரி தெரியக்கூடிய விஷயமும், புத்தி நம்மளோட புத்தி, இந்த ஏதத்திரயம், இந்த 3ம் எதா அஜ்ஞானாத் ஏகவத் பாதி எல்லாம் ஒண்ணு அப்படின்னு எப்போ தெரியறதோ அப்போ அதுக்கு ஜீவன் பேரு. ததா ஜீவஹா இது உச்சதே. 3 வெவ்வேறா இருந்தும் 3 ஒன்னா தெரிஞ்சதுன்னா அதுக்கு ஜீவன் பேரு அப்படிங்கிறாங்க. அப்ப ஏன் இது 3 ஒண்ணு இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்போம் இல்லையா? அதனால அது 3த்தையும் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றார். 37வது ஸ்லோகம். அதிஷ்டானம் ந ஜீவஸ்யாத் பிரத்யேகம் நிர்விகாரதா அவஸ்துஸ்யாத் சிதாபாசா நாஸ்தி தஸ்ய ச ஜீவதா பிரத்யேகம் ஜீவதா நாஸ்தி புத்தேரபி ஜடத்வதா ஜீவாபாச கூட்டஸ்த புத்தித்ரயமதோ பவேத். இப்ப இது எல்லாத்தையும் சொல்றார். அதிஷ்டானம் சுத்த சைதன்யம், நிர்விகாரதா பிரத்யேகம் ஜீவஹா ந ஸ்யாத் சிதாபாசஹா அவஸ்து ஸ்யாத் தஸ்ய ச ஜீவதா நாஸ்தி ஜடத்வதः புத்தேः अपि பிரத்யேகம் ஜீவதா நாஸ்தி அतः ஆபாசகூட்டஸ்த புத்திः த்ரயம் ஜீவஹா பவேத். ஜீவன்னா எப்படி அப்படிங்கிற அந்த அமைப்பை இந்த 37வது 38வது ஸ்லோகத்துல சொல்றார். அதை நம்ம அடுத்த செஷன்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.